India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். सुनील ஓஹோ ரூமே தலைக்கீழ வச்சிருக்காரே சுனில் புக்கு பேனான்னு எல்லாமே இப்படி திறந்து கிடக்கு அதுவும் புக்க பாரு எவ்வளவு பெரிய புக்கா இருக்கு எதையும் ஒழுங்கா வைக்கிறது இல்ல சுனில் எழுந்துரு மணி 7 ஆயிடுச்சு எழுந்துரு தள்ளிப்போ என்ன கெட்ட வடை வீசுது உன்கிட்ட இருந்து ஆமாண்டி பல் தேய்க்காம முத்தம் கொடுத்தா பின்னால சந்தன வாசனையா வரும் சந்தன வாசனை எல்லாம் வராது ஆனா டூத் பேஸ்ட் வாசனை வரும்ல காலையில எந்திரிச்சு பல்ல தேய்ச்சினா நீ என்ன குறைஞ்சா போயிடுவா பெட் காஃபி குடிக்காம நான் பிரஷ் பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியுமே வாயை கூட கொப்பளிக்காம ஏதாவது சாப்பிடுறது என்ன நல்ல பழக்கமா என்ன அத கேட்டா நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க என் மத்தாய காலங்கத்தால ஆரம்பிச்சிடறதா இரு போறேன் 7 மணி வரைக்கும் தூங்குறது என்ன பழக்கமோ இது ஏமா சுனில் எங்க என்கிட்ட ஏன் கேக்குறீங்க உங்க பையன் லேட்டா டைனிங் டேபிள் வர்றது பழக்கம் தானே என்னைக்காவது டைமிங்க்கு வந்து பாத்திருக்கீங்களா அட விடுமா அவ ராத்திரி ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிக்கிறான் அதனால லேட்டா எந்திரிக்கிறான் இதுக்கு எதுக்குமா நீ இப்படி பேசுற அட என்னமா இது இன்னைக்கும் சப்பாத்தி குருமா தானா அவனுக்கு பரோட்டா தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல பரோட்டா பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அத்தை எனக்கு ஆபீஸ்க்கும் போகணும்ல உங்க பையன் மாதிரி நான் கிடையாது எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் நீ எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ஷன் தான் ஆனா புருஷன் விஷயம்னு வரும்போது அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெர்ஃபெக்ஷன் தானே எங்க காலத்துல வீட்டுல சமைக்கிற சமையல் எப்படின்னா புருஷனுக்கு பிடிச்ச சமையலை தான் சமைப்போம் அவங்களுக்கு பிடிக்காததை சமைக்க மாட்டோம் அந்த காலத்துல வேணா அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் உங்க புருஷன் சம்பாரிச்சுட்டு வருவாரு நீங்க வீட்லயே இருந்திருப்பீங்க ஆனா இப்ப எல்லாம் மாறிடுச்சு உங்க பையன் வீட்லயே இருக்காரு நான் தான் போய் சம்பாதிக்கிறேன் இவ்ளோ ஆணவம் இருக்க கூடாதுமா புருஷங்கிறவன் கடவுளுக்கு சமம் போதும் நிறுத்துங்க அத்தை 2 நாளைக்கு ஒரு வாட்டி பிரஷ் பண்றதும் வாரத்துல ஒரு நாள் குளிக்கிறதும் இப்படி சுத்தமே இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு சமமே கிடையாது சரி டிஃபனாவது சாப்பிட்டு போயேன் எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் ஆபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன் என்னோட பேக் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் பெத்தவங்களே இப்படி வளர்த்ததுனாலதான் பிள்ளைங்களை என்ன குறை சொல்ல முடியும் சுனில் சுனில் என்னடி என்னது இது என்னன்னா Dress அது எனக்கும் தெரியுது ஏன் அதை இப்படி பரப்பி போட்டிருக்கீங்க இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி அலமாரியில அடுக்கி வச்சுட்டு போனேன் சரிதா நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன் அதுக்காக Dress எடுத்திருக்கேன் எடுக்கும் போது 2-3 கையோட சேர்ந்து வந்துடுச்சு அவ்வளவுதான் இதுல என்ன பிரச்சனை உனக்கு இப்பவே வச்சிடுறேன் பாத்தியா இதான் நான் எடுத்த ஷர்ட் இது பேண்ட்மா Dress எடுத்துட்டு இருக்கேன்டி வேற என்ன இப்படியே கலச்சு எடுப்ப மடிச்சு வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு சரிதா எல்லா விஷயத்துலயும் இப்படி நீ பர்ஃபெக்ஷன் பார்க்காத முதல்ல நிறுத்துமா ப்ளீஸ் உன்னோட OCD இருக்கே அப்சசிவ் கன்சசிவ் டிஸார்டர் டே பை டே இது ஏறிக்கிட்டே போகுதுடா சரிதா கொஞ்சம் இரு நான் சொல்றது கேளு இங்க பார் ஸ்டார்டிங்லயே உன்னை நீயே மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல உங்களுக்கு தான் இருக்கு இப்படி சுத்தமே இல்லாம இருக்கிறது மனநோயோட குறைஞ்சது கிடையாது என்ன அப்புறம் இதுக்காகலாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் ஆபீஸ் போகணும்
என்ன பண்றாங்க இவங்க? செருப்புல ஒட்டி இருக்கிற சேத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, ஒரு நிமிஷம். செருப்பு எடுத்து தலையில அடிச்சுக்கோ, சேர் அப்புறம் படாத. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. நீங்க போங்க. சரிதா, என்னாச்சு? பாருங்க, செருப்பு ஃபுல்லா சேராயிடுச்சு. தெருவே ரொம்ப மோசமா இருக்கு. செருப்பு பூரா நாசமாயிடுச்சு. நீங்களே பாருங்க. ரோட்ல நடந்து போனா கால்ல சேரு படத்தாம செய்யும். விட்டு தள்ளு. அப்படி எப்படி விட முடியும்? இங்கிலாந்துல ஒரு பழமொழி இருக்கு. ஒரு மனுஷனோட ஆளுமை அடையாளம் பாக்குறதுக்கு அவன் செருப்பை பார்த்தா போதுன்னு சொல்லுவாங்க. இது இங்கிலாந்து பழமொழி இல்ல, உன் மூளையில நீயே செட் பண்ணிக்கிட்ட மொழி. சரி, நானும் அப்படிதான் போறேன். வா, டிராப் பண்ணிடுறேன். நீ குளிச்சிட்டியா? இல்ல, வந்து குளிப்பேன். எப்போ உனக்குள்ள நீ மாற்றத்தை கொண்டு வராம இருக்கியோ அது வரைக்கும் உன்னை நான் என் பக்கத்துல கூட விட மாட்டேன். அது ஸ்கூட்டியா இருந்தாலும் சரி, பெட்டா இருந்தாலும் சரி. போ போ போ. அப்படியே ஃப்ரெஷ்ஷா குளிச்சாலும் நான் ஆக்டராக ஆயிட போறேன். ஏற்கனவே உன்னை தொட்டு முழுசா 3 மாசம் ஆகுது. ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போறேன். என்ன வக்கீல் சார், கேள்விப்பட்டேன் இப்பெல்லாம் நிறைய டிவோர்ஸ் பண்ணி வைக்கிறீங்களாமே? அப்படியா? எங்களை மாதிரி மேட்ரிமோனியல் லாயர்ஸ் எல்லாம் பார்த்தா டிவோர்ஸ் பண்றது மட்டும் தான் தெரியுது இல்ல? அப்ப நாங்க அவங்க உறவை நீட்டிக்கிறதுக்காக கவுன்சிலிங்லாம் பண்றோமே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது? ஏய், சும்மா விளையாட்டுக்கு சரிதான். அப்புறம் நம்ம காலேஜ் டாப்பர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தீசிஸ் எழுதிட்டு இருக்கேன்டா. தீசிஸ்? PhD பண்றேன். PhD? தீசிஸ் மட்டும் முழுசா முடிட்டோம், அதுக்கப்புறம் பாறேன். டேய், இதெல்லாம் என்னாலலாம் முடியாதுப்பா. ஏன்னா இதெல்லாம் எழுதுறதுக்கு சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எல்லாத்தையும் விடணும்ப்பா. உண்மைதான் மச்சான். இப்போ நான் இது எல்லாத்தையுமே விட்டுட்டேன். என்னடா சொல்ற நீ? சுனில், நீ உன்னோட பொண்டாட்டியை இன்னும் விட்டுறலையே? ஆட பாவி, என்னடா பேசுற? சும்மா சொன்னேன்டா. அப்படிலாம் சொல்லாதடா. அது சரி, பரவாயில்ல. நீ எப்போ வீட்டுக்கு வர? உனக்காக சூப்பரான சாப்பாடு ரெடி பண்ண. ஒரு நாள் கண்டிப்பா வரேன். எந்த ஒரு நாள்? இரு இப்போ நான் நோட் பண்ணிக்கிறேன். இரு முடியாதுடா, எனக்கு கோர்ட் வேலை எல்லாம் இருக்குடா. இன்னைக்கு விட்டுரு, நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். ஓகே? கண்டிப்பா வரணும். என்ன? பக்கா கண்டிப்பா. ஓகே மச்சான், ஓகே. கண்டிப்பா. டேய், இந்த டீயை குடிச்சிட்டு போடா. மிச்சம் இருக்கு பாரு. வந்துட்டியாமா? என்னதுமா இது? எப்ப பார்த்தாலும் கையில தேய்ச்சிட்டு இருக்க? இத சானிடைசர் சொல்லுவாங்க அத்தை. இத தேய்ச்சா கை சுத்தமாயிடும். அப்படியா? இந்த காலத்து பசங்களுக்கு ஒரு புது வழி. நீ நூடுல்ஸ டேபிள் மேல வச்சு கூட சாப்பிடலாமே. கொஞ்சம் கீழே விழுந்தா கூட சோஃபால நாசமாயிடும்ல. சுனில், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காதுல விழுது. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தான் சொன்னல கீழே விழுந்துறோன்னு. அப்பவே சொன்னல சோஃபாவை நாசம் பண்ணிட்டேன். அட, ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. விழுந்தது என்னமோ விழுந்து போச்சு, சுத்தம் பண்ணிடலாம். எங்க காலத்துல எல்லாம் புருஷனோட எச்சிய அமிர்தம் மாதிரி ஏத்துக்கிட்டோம். இந்த மாதிரி தப்பா பாடம் எடுக்காதீங்க. நீங்க சொல்லி கொடுத்து வளர்த்த லட்சணம் தான் இது. சாரிடா செல்லம்.
எப்படி பிடிச்சிருக்கு உனக்கு? கத்தாதீங்க. எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், இந்த குர்தா அழுக்காயிடுச்சு, கழட்டி கொடுங்க, தோச்சு கொடுக்குறேன்னு. நீங்களும் துவைக்கிறது இல்ல, அதான் இப்படியே தோச்சிடலான்னு. நோட்ஸ் எல்லாம் நனைஞ்சு போயிருக்குன்ற பேசிட்டு இருக்க பைத்தியக்காரச்சி. இப்ப கலட்டி கொடுக்க போறீங்களா இல்ல இப்படியே சோப்பு போட்டு தோச்சிரவா? அம்மாடி குழம்பு கொதிச்சிருச்சு. இத தாளிக்கிறதுக்கு முன்னாடி வெந்தய விதைகளை போட்டுடு, இல்லனா குழம்பு கெட்டியாயிடும். சரிங்க அத்தை. அம்மாடி நீ இதுல உப்பு போட்டியா? இல்ல அத்தை, அதை நான் மறந்தே போயிட்டேன். ஓ, நானும் உப்பு போடல, போட்டுடுறேன். அம்மா டப்பா எங்க இருந்து எடுத்தீங்களா? அங்கேயே திரும்பி வைக்க வேண்டியதானே? அப்புறமா வச்சுக்கலாமா, இப்ப டைம் இல்ல. சுனிலோட ஃப்ரெண்ட் இப்ப வந்துருவான், நீ சீக்கிரம் கீரை ஆஞ்சிடு. அட 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 மா, என் ஃப்ரெண்டுக்காக என்ன சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீயே பாரு. வா வா வா. உன் நகை எவ்வளவு அழுக்கா இருக்கு. அப்படியா? இது அப்புறமா வெட்டிட்டா போச்சு. என்ன அப்புறம் வெட்ட போற? எதுக்கு எடுத்தாலும் அப்புறமா. ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியும். உனக்கு டைம் கூட இல்லல உன் நகத்தை வெட்டுறதுக்கு. இரு, விரல வெட்டுற. ஏய் என்னடி பண்ற? பைத்தியமா உனக்கு? ஏய் விரல வெட்டுறது. ஏய் விடு சரிதா. விடுமா. ஏன்டா நகத்தை இவ்ளோ அழுக்கா வச்சிருக்க? ஏன் வெட்டல? இப்ப வெட்டிடுமா. சுத்தத்தை பத்தி யாருக்கு எந்த அக்கறையும் இல்ல இந்த வீட்ல. இப்படி ஒரு வீட்ல வந்து வாக்குப்பட்டிருக்கேன். டே கண்ணா, திடீர்னு பேய் புகுந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மா, என்னம்மா அப்படி பேசுறீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். எனக்கு அப்படித்தான் தோணுது. நீ போய் நகத்தை வெட்டிட்டு வா. சரிம்மா, உடனே வெட்டிடுறேன். டேய் சுனில், உனக்கு அந்த தமிழ் டீச்சர் ஞாபகம் இருக்கா? யாரு? அட அந்த ஆள் தான்டா, மூஞ்சி கூட ஒட்டக மாதிரி இருக்குமே. ஒட்டக மாதிரி இருக்குமா? உனக்கு அப்படி தோணும், எனக்கு என்னமோ வேற கிரகத்துல வந்த மாதிரி தோணும். ஏன்னா பார்க்க ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருப்பான்டா. நீ எதுக்கு ஷர்ட் மாத்தல? அதான் 2 ஷர்ட் புதுசா இருக்குல்ல. ஏய் இது நல்லா தானே இருக்கு, என்ன குறைச்சல? தங்கச்சி, இவன் காலேஜ் டைம்லயே இப்படிதான். ட்ரெஸ்ஸிங்லாம் அதிகமா கேர் எடுத்துக்க மாட்டான். ஆனா இவன் அக்கம் பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க இவன் மேல உரசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா காலேஜ் டாப் இவன் தான் டாப். கேட்டியா? மாஸ்க் கூட சேர்ந்து இந்த மாதிரி விஷயத்தையும் கேர் எடுத்துக்கிட்டா ரொம்ப காம்பினேஷனா இருந்திருக்கும். தங்கச்சி ரொம்ப நீட் போலயே. அடடா, ரொம்ப சூப்பர். சாப்பாடு பிரமாதமா இருந்தது. Thank you. அட இருப்பா, இன்னும் ஸ்வீட் வேற இருக்கு. நீ அத சாப்பிடல. அம்மாடி, அத கொண்டு வாமா. தங்கச்சி, கரண்ட் ஏற்கனவே சுத்தமா தானே இருக்கு, மறுபடியும் ஏன் துடைக்கிறீங்க? அவளுக்கு ஒவ்வொரு பொருளும் எக்ஸ்ட்ராவா சுத்தமா இருக்கணும். அக்கம் பக்கத்துல அழுக்கான ஆளுங்க இருக்கும்போது அதிகமா சுத்தத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. டேய், இப்போவாது உண்மையை சொல்லுடா. என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? ப்ராப்ளமா?
இல்லையே, என்ன ப்ராப்ளம்? ரொம்ப மூடி வைக்காத. நான் தான் பார்த்தேனே என்ன நடக்குதுன்னு. எல்லாம் எனக்கு புரியுதுடா. சுத்தம் பண்றதுல அடிக்ஷன். எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல இருக்கணும். இது ஓசிடிடா தம்பி. தெரியும்டா. அவ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்னைக்குமே முயற்சியே பண்ண மாட்டேங்கிறாடா. உனக்கே தெரியுமே, இன்னி வரைக்கும் என் கான்சென்ட்ரேஷன் படிப்பை தவிர வேற எதுலையுமே போனதே இல்லையே. நாளுக்கு நாள் இவ ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போகுதுடா. இத பாரு, 2 கையால தட்டினாதான் ஓசை வரும். நீயும் புரிஞ்சுதாண்டா ஆகணும். அவ ஏன் இப்படி இருக்கான்னு நீ இன்னும் புரிஞ்சுக்கல. அவளோட விருப்பம் என்ன? சுத்தமா இருக்கணும். அப்ப நீ அதை யோசிச்சு பாரு. இங்க பாரு, பொண்ணுங்களோட எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் ஆம்பளைங்க கிட்ட இருக்கு. அது மட்டுமா, நீ ஒரு சிவில் லாயர்டா. புரிஞ்சுக்க மாட்டேன். நாங்க மேட்ரிமோனியல் லாயர்ஸோட பேச்சையும் கொஞ்சம் கேளு. சரி சில்டா, அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய். இவரோட ஃப்ரெண்டு தான் அவரு. எவ்வளவு வெல் மேனர்ட், எவ்வளவு ஹைஜீனிக். அதை விட தன்னைத்தானே எவ்வளவு அழகா கேர் பண்ணிக்கிறாரு. இவரும் இருக்காரு. இந்த அளவுக்குலாம் சுத்தம் இல்லாம யார் தான் இருப்பாங்க? இவ்வளவு அன்ஹைஜீனிக்கா. இவரோட ட்ரெஸ்ஸை கூட இவர் ஒழுங்கா போட மாட்டேங்கிறாரு. இதுல வேற இவ்வளவு பெரிய தாடி மீசை வேற. அவரை மாதிரியே இவரும் மாறிட்டாருன்னா நல்லா இருக்கும்ல. சுனில், கொரட்டை விடுறத நிறுத்து. குளிக்காம வந்தா பிரசாதம் எல்லாம் கிடைக்காது. ஹலோ மேடம், நீங்க கொஞ்சம் என்ன நல்லா பாக்குறீங்களா? குளிச்சுட்டு தான் வந்தேன். ஆடிக்கு அமாவாசைக்கு மாதிரி வாரத்துல ஒரு நாள் குளிக்கிற. இது ஒரு பெரிய விஷயமா? நாளையில இருந்து பழைய கதை தான். இனிமே அப்படி நடக்காது. அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். ஹலோ மேடம், பிரசாதம். மருமக சொல்றதும் சரிதானப்பா. இப்ப பாரு, அப்படி டெய்லி குளிச்சு சுத்த பத்தமா இருந்தா நல்லது தானே. இப்ப பாரு, இன்னைக்கு குளிச்சிருக்க, பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. அம்மா, நீங்க ரொம்ப கியூட். சோ இந்தாங்க. என் செல்லம். ஹலோ, 7 கப்பல் ஈவெண்டா? வாவ், இது ரொம்ப நல்ல ஐடியா. வென்யூ, வென்யூ பத்தி நீ டென்ஷன் ஆகாத. என் வீட்லயே பண்ணிக்கலாமே. சரி, சாட்டர்டே வச்சிரலாமே. ஓகே, பாய். நம்ம ஏரியா அசோசியேஷன்ல இருந்து போனா? எஸ், இந்த தடவை நாங்க 7 கப்பல் ஈவென்ட் பண்றோம், அதுவும் நம்ம வீட்ல. சிறந்த தம்பதியரா? அப்படின்னா அதுல எல்லா பொண்ணுங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மாடல் மாதிரி நடந்து வருவாங்களே. ஐயோ, அது 7 குயின் ஈவென்ட். இந்த வாட்டி நாங்க 7 கப்பல் ஈவென்ட் பண்றோம். அதுல நீயும் வரணும். ஏமா தாயே, என்னால முடியாதுமா. ப்ளீஸ் சுனில். இங்க பாரு, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நானும் அதுல கலந்துக்கவே மாட்டேன். ப்ளீஸ் வாயேன். சரி சரி சரி, வரேன். கண்டிப்பா வரேன். ஆனா இப்ப கொஞ்சம் பக்கத்துல வரலாமே. இல்ல, கண்டிப்பா முடியாது. எவ்வளவு நாள் ஆனாலும் உன்னை நீ முழுசா மாத்திக்கிற வரைக்கும் நான் உன்னை தொட கூட விட மாட்டேன். இன்னும் எவ்வளவுதான் மாறணும்? நிறைய மாறிட்டேன் ஏற்கனவே. இங்க பாரு, 3 நாளா ஒழுங்கா நான் குளிக்கிறேன், பிரஷ் பண்றேன், அதுவும் 2 டைம்ஸ் டெய்லி. காலையில, நைட்டு. ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா மடிச்சு வைக்கிறேன். அப்புறம் படுக்கையில சாப்பிட்றத நிறுத்தியாச்சு.
இன்னும் என்னதான் வேணும் உனக்கு? எல்லாத்தை விட பெரிய ப்ராப்ளம் உன்னோட மூஞ்சி தான். உன்னோட தாடி மீச. இத மட்டும் மாத்த சொல்லாதம்மா. எனக்கு வேண்டுதல் இருக்கு. குலதெய்வம் கோயில் போய் தான் எடுப்பேன் இத. முதல்ல டீசஸ் நான் நல்லபடியா முடிச்சாகணும். இது எந்த மாதிரி வேண்டுதல்? என்ன மாதிரினா வேண்டுதல் தான். இங்க பாரு, உனக்காக நிறைய மாறிட்டேன். கொஞ்சம் பக்கத்துல தான் வரவிட. கொஞ்சம் இன்னும் பக்கத்துல. இது போதும். இன்னும் இங்க பாரு. டார்ச்சர் பண்றானே. இந்த பணத்தை வச்சுக்க. உனக்கான ஒரு நல்ல ஃபார்மல் பேண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்க. அப்புறம் தாடி ஷேவ் பண்ணிடு. அது ஒவ்வொரு முறையும் ஷாவன் கோயில்ல நான் தான் ஜெயிப்பேன். அதே மாதிரி இந்த கப்பல் ஈவென்ட்ல நம்ம தான் ஜெயிக்கணும். சரி. எனக்கும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். ஹலோ गाइस, இன்னைக்கு நாம பெஸ்ட் 7 கப்பிள்ஸ் ஈவென்ட்ஸ் நடத்த போறோம். சோ ஒவ்வொரு ஜோடியும் இந்த ரெட் கார்பரேட்ல நடந்து வரணும். யாரு பெஸ்ட் கப்பிள்ஸா இருக்காங்களோ இன்னைக்கு நாம அவங்கள பெஸ்ட் 7 கப்பிள்ஸா அனௌன்ஸ்மென்ட் பண்றோம். சோ गाइस, முதல் கப்பிள்ஸ் வராங்க. சங்கீதன், பூஜா. அத்த சுனில் எங்க? வந்துருவாமா, வந்துருவா. சரிதா, அது வந்து இன்னைக்கு டிசிஎஸ் பேப்பர் சப்மிட் பண்ண வேண்டியிருந்தது. இந்த ஈவெண்ட் இன்னைக்கு இங்க இருக்குன்றத மறந்தே போயிட்டேன். ப்ளீஸ் டா, என்ன மன்னிச்சிடுறியா? நீ உடனே இங்க இருந்து கிளம்பிடு. சரிதா ப்ளீஸ். நான் சொல்றேன்ல, உடனே இங்க இருந்து கிளம்பு. இப்போ நம்மளுக்கு முன்னாடி வரப்போற லாஸ்ட் கப்பிள் யாருன்னா அவங்க தான் சவிதா அண்ட் சுனில். இவனா இவளோட புருஷன்? பாக்குறதுக்கு தேவதாஸ் மாதிரியே இருக்கான். குரங்கு கையில பூமாலை. இவ்வளோ பெரிய கார்ப்பரேட்ல வேலை பார்க்கறா. எந்த மன்மதன் தான் கிடைச்சானா இவளுக்கு? நம்ம எவ்வளவோ பரவாயில்லப்பா. இவளை விட கம்மியா படிச்சிருந்தாலும் புருஷன் விஷயத்துல நம்ம எவ்வளோ பரவாயில்ல. ஃபைனலா சவிதா ஒவ்வொரு முறையும் வாங்கிட்டு வர 7 கோயில் ரெக்கார்டிங் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இந்த தடவை வெற்றி பெற்றது அவங்க தான், நேஹா அண்ட் ஷைலேஷ். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை. அன்னைக்கு பெரிய கலாட்டாவே பண்ணிட்டா. மறுபடியும் சண்டை. இங்க பாரு சுனில், தப்பு உன் மேலதான். இவ்வளோ கேர்லெஸ்ஸா ஏன்டா இருக்க? உங்க வீட்டில் ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது, ஆனா உனக்கு ஞாபகமே இல்லை. டேய், அன்னைக்கு டிசிஎஸ்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன்டா. முதல்ல அந்த வேலையை முடிச்சாலே போதும்னு தோணுச்சு. அதுக்கும் மேல பொண்டாட்டி சம்பாதிக்கிறத வச்சு எத்தனை நாள் தான் ஃபேமிலியை ஓட்டுறது? உனக்கு ஒன்று தெரியுமா, அன்னைக்கு தான் டிசி சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்ரா. நான் அதுலேயே முழுகி இருந்தேன், அதான் மறந்து போச்சு. என்னால் அவளுக்கு ஒரு பெரிய அவமானம் தான் அன்னைக்கு. இங்க பாரு சுனில், ப்ராப்ளம் ஓ மேலே தான் இருக்கு. அவ என்ன சொல்றாளோ அதை ஏத்துக்கீங்க, எல்லாம் சரியாயிடும்.
டோன்ட் வரி. ஓகேடா. சரிடா, நான் கிளம்புறேன். ம் சரி. இவனா இவளோட புருஷன்? பாக்குறதுக்கு இவன் தேவதாஸ் மாதிரி இருக்கானே. இவ்வளவு பெரிய கார்ப்பரேட்ல வேலை பாக்குறா. இந்த மன்மதன் தான் கிடைச்சானா இவளுக்கு? நம்ம எவ்வளவோ பரவாயில்லப்பா. இவளை விட கம்மியா படிச்சிருந்தாலும் புருஷன் விஷயத்துல நம்ம எவ்வளவு பரவாயில்ல. சரிதா, ஃபங்க்ஷன்ல நடந்த சம்பவத்துக்கு என்ன மன்னிச்சிரு. நான் ஒத்துக்கிறேன், என் மேல தான் எல்லா தப்பும் இருக்கு. ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிரு. இங்க பாரு, அந்த டிசி சப்மிட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டேட் வேற. ஓகே, இதுக்கப்புறம் நான் கவனமா இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன கவனமா இருப்ப? நீ என்னோட மரியாதை, ரெபுடேஷன் எல்லாத்தையுமே கெடுத்துட்ட. மரியாதைய ரெபுடேஷன் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனா அதை காலி பண்றதுக்கு ஒரு செகண்ட் போதும். நான் இதை வேணும்னே பண்ணல, சொன்ன கேளு. ஷட் அப் சுனில். நீ இதெல்லாம் வேணும்னே தான் பண்ணிருக்க. நீ என்னைக்குமே எந்த விஷயத்தையுமே ஒரு பொருட்டாவே நினைச்சதில்ல. ஒரு விஷயத்தையும் நான் தான் கவனமா பாத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த வீட்டை, உன்னோட அம்மாவை, அவ்வளவு ஏன் ஒண்ணு கூட தான். வாய மூடி, ரொம்ப பேசிக்கிட்டே போற. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன கேட்டுதான் ஆகணும் சுனில். ஏன்னா நீ இதுக்கு தான் லாய்க்கு. You are good for nothing. சவிதா, என்னாச்சு உனக்கு? இப்பெல்லாம் நீ யாருக்கிட்ட சரியா பேசுறது இல்ல? எதுவும் தெரியாத மாதிரி நீ பேசுற பத்தியா? இங்க பாரு, எல்லாம் உன் தப்புதான். ஆம்பளைங்களோட சாவி எப்பவுமே உன் கையில தான் இருக்கணும். நீ அவரை கொஞ்சம் டைட் பண்ணி வை. அதுக்கப்புறமா அவன் கேட்கலன்னா கொஞ்ச நாளைக்கு அவன் பிறந்த வீட்டுக்கு போயிடு. இங்க பாரு, அவனை ஒரு மனுஷனா ஆக்குறது உன் கையில தான் இருக்கு. நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அவன் என்ன உடுத்தணும், அவன் எப்படி இருக்கணும்னு. அப்புறமா அவன் கேட்கலன்னா அதுக்கு உன் அலட்சியம் தான் காரணமா இருக்கும். யோசி, நான் சொன்னதை செயல்படுத்த பாரு. சரியா? உடம்ப பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். மணி 10 ஆச்சு. சரிதாவை இன்னும் காணுமே. The person you're calling is not answering. போனும் பிக்கப் பண்ண மாட்டேங்கிறா. இன்னும் மேடம்க்கு கோவம் தெரியலையோ? ஏய் சரிதா, உனக்கு எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் போன் எடுக்கவே இல்லை? சரிதா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கே புரியுது நீ என் மேல கோவமா தான் இருக்க. கோவப்படுறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நானும் பெரிய தப்பு பண்ணிருக்கேன்ல. அந்த தப்புக்கு நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஒரு முறை இல்ல 100 முறை கேட்டுட்டேன். மன்னிச்சிடேன் ப்ளீஸ். இங்க பாரு, நீ எப்படி சொல்றியோ அப்படியே கேட்டு நான் நடந்துக்கிறேன். நில்ல நான் நிப்பேன், உட்காரனா உட்காந்துப்பேன். பக்கா? கண்டிப்பா, ப்ராமிஸ். அப்பனா உடனே இதெல்லாம் போடு. உடனே? ஏய் சரிதா, என்ன இது? தெரியல, பேண்ட் ஷர்ட். தெரியுது, ஆனா
நான் பேண்ட் ஷர்ட்டே போட மாட்டேனே. நீ இப்பதானே சொன்ன நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு. ஆமா, ஆனா இத பாரு, இது எனக்கு ஃபிட்டே ஆகாது. பாரு, இது எனக்கு செட்டே ஆகாது. நீ தான் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி செட் ஆயிக்கணும். ட்ரெஸ் உனக்கு செட் ஆகலன்னு சொல்லாத, புரியுதா? எப்படி நான் ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகிறது? அதையும் நீயே சொல்லிட. சுனில், சுனில், சுனில் எழுந்துரு. சுனில், பொழுது விடிஞ்சிருச்சு, எக்ஸசைஸ் பண்ணலாம் வா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே. சுனில் எழுந்துரு, டைம் ஆயிடுச்சு. இப்படி சொன்னா நீ கேட்க மாட்ட. காலையில ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? கிளம்பு, எக்ஸசைஸ் பண்ணலாம் வா. எக்ஸசைஸா? பரவாயில்லையேப்பா, இன்னைக்கு டிஃபன் ரெடி பண்றதுக்குள்ளேயே வந்துட்ட. ரொம்ப திருந்திட்ட போல இருக்கு. திருந்தவன்ல வருந்தவன்ல. இது உயிர் பிரச்சனைமா. என்னாச்சு? பசியில உயிரே போதுமா? இருக்கிறத காப்பாத்திக்க வந்திருக்கேன். சரிதா, இன்னைக்கு சுனில் டிஃபன் டைம்க்கு முன்னாடியே டேபிளுக்கு வந்துட்டான் பாரு. அவனுக்கு டிஃபன் கொண்டு வாமா. தோமா கொண்டு வரேன். சுனில், இது உனக்காக. அடடா, என்ன இது? சரிதா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? எனக்காக இன்னைக்கு பூரி பண்ணிருக்கலாம்ல. இன்னையில இருந்து நோ என்ன மசாலா. இன்னையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பயர் தான் உங்களுக்கு. என்னம்மா? சாப்பிடு. என்ன பண்ற சரிதா? நிறுத்துன்னு சொல்றேன். உன்னோட வேர்வைனால கெட்ட நாத்து அடிக்குது. இனிமே நீ இதெல்லாம் போட்டுதான் ஆகணும். இதெல்லாம் எனக்கு அலர்ஜிடி. இப்ப தும்மலே வந்துடுச்சு. இன்னைக்கு நான் கேஸ் ஸ்டடி பண்ண, எனக்கு படிக்க வேணாம் ப்ளீஸ். ஆனா நீ தானே எனக்கு வாக்கு கொடுத்தா நான் என்ன சொன்னாலும் கேட்டு நடப்பேனே. ஆமா சொன்னேன். ஆனா எனக்கு இது அலர்ஜி. எனக்கும் முதல்ல அலர்ஜியா தான் இருந்தது. போட ஆனா சரியாயிடுச்சு. உனக்கும் அப்படியே பழக்கமாயிடும். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க? காப்பாத்துமா. புரி. வந்துட்டியாப்பா? இன்னைக்கு டிஃபன் நீங்க தானே பண்ணிருக்கீங்க? ஒரு வாரமா சரியா நான் சாப்பாடே சாப்பிடல. எனக்கு அந்த ஆலு பரோட்டா வேணுமா? அவ்வளவுதானே, கண்டிப்பா பண்ணி தரேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. மருமக கையை விட்டு போயிட்டு இருக்கா. என்னம்மா? நான் சொல்றது உண்மைதான்ப்பா. அவ பைத்திய மாதிரி ஆயிட்டா. இல்லனா யாராவது புருஷனை இந்த பாடுபடுத்துவாங்களா? நான் சொல்றது கேளு. அவளை தடுத்தே ஆகணும். இல்லனா நாளைக்கு வேற மாதிரி ஆயிடும். டேய் சுனில், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? நான் உன்னை
நான் உன்னோட நேச்சரை தான் மாத்திக்க சொன்னேன், உன்னை முழுசா மாத்திக்க சொல்லல. இதுக்கு மேல என்னத்த சொல்ல? இது முடிகிற மாதிரி தெரியலடா. முதல்ல ஏற்கனவே பைத்தியமா இருந்தா, இப்ப என்ன சொல்ற தெரியுமா? நான் ஹீரோ மாதிரி ஆகணுமா? ஓப்பனா ஒன்று சொல்லட்டுமா? 6 மாசமா புருஷன் பொண்டாட்டிக்குள் நடக்க வேண்டிய விஷயம் எதுவுமே எங்களுக்கு நடக்கல. டேய், என்னடா சொல்ற நீ? சுனில், எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆணி வேற இதுதான். முதல்ல இதை சரி பண்ண பாரு. அப்படி இல்லைன்னா இந்த உறவு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஒரு மாசமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பாத்தீங்களா எவ்வளவு வெயிட் கம்மியா இருக்கீங்கன்னு. இனிமே இந்த மாதிரி Dress தான் நீங்க போடணும். சரிதா, இந்த Dress எனக்கு செட்டே ஆகாது. அதெல்லாம் செட் ஆகும். இன்னைக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லாம இருங்க. இந்த Dress இனிமே போடணும். நான் சொல்றேன்ல, இது எனக்கு நல்லா இருக்காது. நான் தான் சொல்றேன்ல, இத போட்டு தான் ஆகணும்னு. ஏன் இப்படி கட்டாயப்படுத்துற? இந்த மாதிரி Dressலாம் நான் போடுறதே இல்லம்மா. போட்டு தான் ஆகணும். இந்தாங்க. என்னடி பண்றதெல்லாம் எனக்கு? நான் தான் சொல்றேன்ல, போட்டு தான் ஆகணும்னு. சரிடி, சரி போறேன், போறேன். இங்க பாத்தியா சரிதா, இது நல்லாவே இல்ல பாரு. எவ்வளவு டைட்டா இருக்கு பாரு. ரொம்ப பிடிக்குது. ஏன் நல்லா தான் இருக்கு. எங்க டைட்டா இருக்கு? பேண்ட் டைட்டா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் டைட்டா இல்ல, நல்லா தான் இருக்கு. ரொம்ப பொருத்தமாவும் இருக்கு. நான் இந்த Dress போட்டுக்கிட்டு வெளியில எல்லாம் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? எனக்கு இது அன்கம்ஃபர்டபிளா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் அன்கம்ஃபர்டபிளாலாம் இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இல்ல இத போட்டு நான் வெளில போக மாட்டேன். நீ இத போட்டுட்டு தான் போகணும். டைட்டா இருக்குடி. அதெல்லாம் ஒண்ணும் டைட்டாலாம் இல்ல, போங்க. சரி போறேன். கொஞ்சம் நில்லுங்க. இப்போ என்ன? இந்த Dress எல்லாம் ரொம்ப சுருக்கமா இருக்கே, கழட்டி கொடு, அயர்ன் பண்ணி கொடுக்கறேன். சரிதா, இந்த Dress-ஐ இப்பதான் நான் முதல் முறை போடுறேன். புது ஷர்ட் இது. நான் தான் சொல்றேன்ல, கழட்டி கொடுன்னு. கழட்ட முடியாது. கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டேன். சரி, அப்படியே அயர்ன் பண்ணிடுறேன். பைத்தியக்காரச்சி, என்ன பண்ற? கழட்டு. நான் தான் சொல்றேன்ல, கழட்டு. 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 சத்தியமா சொல்றேன், பிரமாதமா இருக்கு. மீடியமா போடவா? ஒன்று பண்ணு, ஒரு 20 ரூபாய்க்கு பார்சல் கட்டு, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். சரி சரி. பொண்டாட்டி சம்பாதத்துல வாங்கினா இப்படிதான் பேண்ட் கிழியும். ஆமா ஆமா, எவன் ஒருத்தனால தன் பொண்டாட்டிய பெட்ல கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவனால வேற எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. டேய் சுனில், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? நான் உன்னோட நேச்சரை தான் மாத்திக்க சொன்னேன், உன்னை முழுசா மாத்திக்க சொல்லல. அவ பைத்திய மாதிரி ஆயிட்டா. இல்லனா யாராவது புருஷனை இந்த பாடுபடுத்துவாங்களா? அவளை தடுத்தே ஆகணும். இல்லனா நாளைக்கு வேற மாதிரி ஆயிடும். எவன் ஒருத்தனால தன் பொண்டாட்டிய பெட்ல கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவனால வேற எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னாச்சு சுனில்? ஏன் ரூம் இவ்வளவு இருட்டா போட்டு வச்சிருக்க? கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்ட. சுனில், என்ன பண்ற? உனக்காக நான் என்ன எவ்வளவோ மாத்திக்கிட்டேன். ஆனா ஒரு முறையாவது நீ என்ன பத்தி யோசிச்சு பாத்தியாடி? கை வலிக்குது, விடு சுனில். கேரதா எடுத்துக்கிட்டியா? நீ உன்னை மாத்திக்கணும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சுனில் இத பண்ணு, சுனில் அத பண்ணு, சுனில் இங்க நில்லு, சுனில் அங்க நில்லு, சுனில் இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணு, சுனில் நீ இந்த Dress-ஐ போட்டுக்கோ, சுனில் நீ இப்படி எடுத்து சாப்பிடு. நீ என்னெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிருக்க. வெளில போனா அவன் சிரிக்கிறாண்டி என்ன பார்த்து. சுனில், என் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை இப்ப சுத்தமா போயிடுச்சு. சுனில் விடு என்ன. எங்க ஓடுற? சுனில், என்ன பண்ற நீ? கரடி, அம்மாவை ஏண்டி நடுவுல கூப்பிடுற? இங்க பாரு, இங்க பாரு. புடவை சுருங்கி இருக்கு பாரு. இரு, அயன் பண்றேன். சுனில், என்ன பண்ற நீ? அயன் பண்ண சரியா போயிடும்.
சேலை கசங்கி இருக்குதுடி. சுனில் ஏன் இப்படி அதான் பண்ற? சரியா போடுடி. மறுபடியும் சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்களா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன இந்த மாதிரி பைத்தியம் ஆக்குனது நீதானே? இங்க பாரா, மேடம்க்கு வேர்த்து ஊத்துது. சுனில் என்ன பண்ற? பர்ஃபியூம் எடுத்துக்கிறேன். சுனில் என்ன விட்டு. சுனில் என்ன விட்டு. உன்னை விடணுமா? உன்னை 6 மாசமா விட்டு தாண்டி வச்சிருந்தேன். ஆனா இப்போ சுனில் விட்டு என்ன? கத்து. நீ பண்ண ஒவ்வொரு டார்ச்சருக்கும் இன்னைக்கு பதிலடி கொடுக்கிறேன் பாரு. கத்துறே. அத்தை என்ன காப்பாத்துங்க. சரிதா, கதவை தரமா? கத்துடே. அத்தை என்ன காப்பாத்துங்க. சுனில் என்ன விடு. சுனில் விடு என்ன. மோன கெட்டவனே, மனுஷ தன்மையே இல்லாம இவளை இப்படி பண்ணிருக்க. டேய், இவ ஒரு அடம் பிடிச்சவன்றது உண்மைதான். ஆனா இன்னைக்கு இவ சொன்ன ஒரு வார்த்தை உண்மையாயிடுச்சு. உன்னை வளர்த்து ஆளாக்குனதுல உன் வளர்ப்புல நான் கோர வச்சுட்டேன். டேய், இவளுக்கு சுத்தம் முக்கியம், அந்தந்த பொருளை அங்கங்க வைக்கணும், அவ்வளவுதான். ஆனா நீ இன்னைக்கு இவளை இப்படி பண்ணிருக்கியே, இதனால நீ என்ன தலை குனிய வச்சுட்டடா. இன்னைக்கு நீ என்னோட கௌரவத்தை, என்னோட சுய மரியாதைய பழின்ற நெருப்புல போட்டு சாம்பலாக்கிட்டடா. இன்னைக்கு நீ பெண் குலத்தையே இழிவு பண்ணிருக்கடா. நான் இனிமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. எப்பவுமே உன்னை மன்னிக்க மாட்டேன்.